ஹாய்ங்க வணக்கம். வெல்கம் டு மை சேனல். வாங்க பார்க்கலாம். இது என்னோட ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ. ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறேங்க. ரைஸ்கீருக்கு தேவையான பொருள் பார்த்துருவோமா? 1 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா இல்லாட்டி நீங்கள் சாதாரண பால் கோவா கூட எடுத்துக்கோங்க. சுகர் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு மில்க் மேட் எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம், ஏலக்காய், குங்குமப்பூ ஆப்ஷனலுங்க. இல்லாட்டி நம்ம ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. ரைஸ் கேருக்கு ரொம்ப தேவையானது ஏடுங்க. பால் அடை இதுக்கு ரொம்ப தேவைப்படும். நான்ஸ்டிக் பேனில் செய்யும் போது ஒட்டாமல் வருங்கிறதுக்காக தான். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 லிட்டர் பாலுமே அதில் சேர்த்துக்கோங்க. பால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ரைஸ் கேருக்கு அடுத்து நமக்கு தேவையானது அரிசிங்க. நான் இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றி, கூடவே ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்குங்க. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் எண்ணெய் எதுக்காகனா, பால் எதுவும் பொங்கி வராமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தாங்க. குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சுட்டு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுப்போங்க. இப்போ நம்ம காய்ச்சின பால் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பால் நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் மேலே பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அடியில் இருக்க ஏடு எல்லாமே எடுத்து விடுங்க. இதில் பால் ஏடு எதுவுமே ஒட்டாது. நான்ஸ்டிக்கில் இருக்கிறதுனால ஒட்டாதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் போட்டுப்போம். நான் ஏலக்காய் நல்லா நுணுக்கி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவை கிளறி விடும் போதும் அந்த ஏடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாலோடு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சேர்க்குறது குங்குமப்பூங்க. குங்குமப்பூ எதுக்காகனா, இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க ரைஸ் கேருக்கு. அதுக்காக தான். நான் எந்த ஃபுட் கலரும் இதில் சேர்க்கலைங்க. குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது கோவா. 200 கிராம் கோவா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்வீட்லெஸ் கோவா இது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம போட்ட கோவா ஃபுல்லாகவே கரையணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கோவாவை இந்த பாலோட நல்லா சேர்ந்து வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம் மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துப்போங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இதுவும் நம்ம இந்த பாலோடு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருக்கோம். அடுத்து நம்ம அரிசி விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். போதுங்க. இப்போ இதை நம்ம பாலோடு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது சாதம் தனியாக தெரியுது இல்லைங்களா, இது எல்லாமே தெரியாமல் நல்லா ஒன்று பட்டு வேகணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெண்டும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுப்போம். நல்லா கலந்து வேக விடுங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு சூப்பராக வந்திருக்கு. இப்போ திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம இன்னும் சுகர் சேர்க்கலைங்க. சுகர் சேர்த்தா கொஞ்சம் இலகி வருங்க. பாருங்கள், சுகர் போடுறோம். நான் ஒரு 1/2 கப் சுகர் சேர்க்குறேங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு சுகர் கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது மில்க் மேட் தாங்க சேர்க்குறோம். மில்க் மேட் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுன்னா போதுங்க. அவ்வளோதாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோங்க. நீங்கள் எல்லோரும் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்மளோட ரைஸ் கீர் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போது நல்லா சூப்பரான டேஸ்ட்டோட நம்மளோட ரைஸ் கீர் பிரமாதமாக தயாராக இருக்குது. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.